ஓகே, வகுப்பை துவங்கிடுவோம். பிரேயர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம். ஆதித்யன் அம்பிகா விஷ்ணு கண்ணநாத மகேஸ்வரம் பஞ்ச தெய்வான்ஸ்வர நித்தியம் சர்வபிஷ்டார்த்த சித்தையே. எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் அனுதினமும் எம்முள் இறங்கட்டும். அனைத்து அன்பர்களுக்கும் அருள்வாளிகட்டும். குருவே வணக்கம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே வணக்கம். இப்ப நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். என்ன சொல்றோம்? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். ஒரு கிரகம் எங்கு போய் நிற்கிறோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலனை தரும் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லலாம். கடகலக்கணமே போட்டுங்க ஐயா, போடுங்க ஐயா. கடகலக்கணம் புதனே போடுங்க ஐயா. ஐயா போர்டு மறைக்குதுங்க ஐயா. இந்த வருடங்க வந்துடும். இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம். ஓகே 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 போதுங்க ஐயா. அப்புறம் உங்க முகம் முறைக்கும். சரி, இப்ப கடகலக்கணம். சரி, ஏதாவது ஒரு கிரகம் சொல்லலாம். அது புதனே போடுங்க ஐயா. நீங்க சொன்ன கிரகமே போடுங்க ஐயா. இங்க போட்டுருவோம். இதான புதன்? ஆமா புதன் தான். அஸ்வினில அஸ்வினில இருக்காரு. சரி, இந்த அஸ்வினி நீங்க கேள்வி எங்க இருக்காரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுல போடுங்க ஐயா, விருச்சகத்துல போட்டுங்க ஐயா. வேணா விருச்சகத்துல நம்மளா போடுறதானே ஐயா, அது விருச்சகத்துல போடுங்க. ஒரு உண்மையான ஒரு ஜாதகத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிங்களா ஐயா? சொல்லுங்க. கடகலக்கணம் சார். கடகலக்கணம் சொல்றேன் சார். புதன் வந்து ரெண்டுல இருக்காரு சார். ஒவ்வொரு கிரகம் எழுதும்போது நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு எழுத்துல எழுத வேண்டும். சந்திரன். சரி, புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? புதன் வந்து பூரத்துல இருக்காரு சார். பூரம் 3 பூரத்துல இருக்காரு. சரியா? இந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் வந்து அங்கேதான் இருக்கு சார், 2லயே இருக்காரு. இப்ப நம்ம பலன் நட்சத்திர ரீதியா எப்படி பலன் எடுத்துக்கிறோம்னா, நம்ம இந்த பூரத்தை மட்டும் எடுத்துட்டு சொல்றது வந்து நட்சத்திர சூச்சம் நாடி. ஆனா நட்சத்திரத்தின் பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப புதன் எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல இருக்காரா? அவர் எத்தனை குடையவர்? 3 12 குடையவர். 3 12 குடையவர். சரி, அவர் நின்ற சாரநாதன் எங்க இருக்காரு? 1லயே 2லயே இருக்காரு இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி, அவர் எத்தனை? அவர் எங்க அங்கேயே இருக்காரு. எத்தனை குடையவர் அவரு? அவரு 4 11 குடையவர். 4 11 குடையவர். இப்ப 2 வந்ததுனால ஒரு 2 எடுத்துட்டோம் இல்லையா? சரி, இப்ப மீதி இருக்கிறது அவர் இருக்கிற இடம் வந்து 2ஆம் இடம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி இருக்கிறது 2 தான். அப்ப 2ஆம் இடமே 2ஆம் இடமே இயங்குது. அப்ப இவர் வயசு எத்தனையா? 29 சார். இப்ப 29ன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த புதன் தசையோ புதன் புத்தியோ வரும்போது அவருக்கு பொருளாதாரம் கிடைக்கும். சாமி சொல்லுங்க சார். இவருக்கு புதன் திசை புதன் புத்தி வரும்போது பொருளாதாரம் கிடைக்கும். சரிங்க சார். அப்படின்னு எடுக்கணும். ஆனா இவருக்கு இயங்கக்கூடிய பாவம் என்னன்னு பாருங்க. 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் 11ஆம் பாவம், 12ஆம் பாவம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பாவமும் ஒரு பாவம் மறுக்கப்பட்ட பாவமாவே இருக்கு. ஆமா சார்.
அப்ப இவருக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரா, வேலைக்கு இருக்காரா? வேலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு சார். வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் நான் தெரியும். ஏன்னா இந்த பாருங்க, 11ஆம் பாவம் வந்துட்டானா ஓகே சொல்லிடலாம். ஆனா 12ஆம் பாவமும் இருக்கு, 4ஆம் பாவம் தான் ஓகே சொல்லிடலாம், 3ஆம் பாவமும் இருக்கு. அப்ப முயற்சிகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இந்த புதன் புத்தி புதன் செட்ட வரும்போது இது முயற்சியில நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதான் நட்சத்திர பலன். ஆனா நம்ம என்ன சொல்றோம், பூர நட்சத்திரத்திற்கு, பூர நட்சத்திரம்னா என்ன அர்த்தம், குடும்பத்து மேல அதிகமான பற்றுள்ள நபரா இருக்காரு இல்லையா? அப்ப இவர் வந்து இந்த வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்காரோ ஆயிரம் நம்ம பலன் சொல்லணும். இந்த இருக்காரு சார். அந்த வீட்டுக்கு நிறைய 2ல இருக்காருன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு அட்டாச் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு. அப்ப தசாபுத்திகளுக்கு பலன் இருக்கும்போது சாரஜோதிடமாக பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்ப நீங்க கொடுத்திருக்கிறதுல பூரத்துக்கு வந்து பூரத்துல புதன் இருந்தால் அறிவை விருத்திப்படுத்துவார்கள், அப்ப படிச்சிருப்பாருன்னு அர்த்தம் இல்லையா? உண்டு, தத்துவம் ஆர்வம் இருக்கும். அப்ப இவர் வந்து அறிவு வெற்றி பண்ணி நல்லா படிச்சிருப்பாரு. என்ன படிச்சிருக்காரு? எம்எட் படிக்கிறாங்க சார். எம்எட் படிக்கிறாங்க. அறிவை விருத்தி பண்ணிட்டு இருப்பாரு இந்த பூர்வம் வீட்டில் இருக்கிறதுனால. அது புதனாவே இருக்காரு, படிக்கக்கூடியவர். 2ஆம் பாவம் அப்ப வந்து வாக்கு தத்துவம். அப்ப 2ஆம் பாவத்தை அவர் இயக்குவாரு. அப்போ 2ஆம் பாவ சம்பந்தமான படிப்பு படிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா இருக்கும் படிப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறத நம்ம அடுத்த வாரம் ஃபுல்லா அதுதானே பார்க்க போறோம். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் 4 நாள் இதே வேலை தான் நம்ம. சரியா? சரிங்க. ரைட். இப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு போயிருக்கோம். இப்ப என்ன நட்சத்திரம் நம்ம பார்க்க போறோம்? கேட்டை நட்சத்திரம் பார்க்க போறோம். கேட்டைங்கிற நட்சத்திரம் பார்க்க போறோம். இது எத்தனாவது நட்சத்திரம்? 18வது நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் 18. கேட்டை நட்சத்திரம் 18. இதனுடைய குணங்கள் என்ன அவன் பாருங்க. இறையாண்மை. கேட்டைனா இறையாண்மை குணமுடையது. அது இறையாண்மை தந்து இந்த கேட்டைக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, எதிரிகளை வெல்லக்கூடிய திறனும் உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய திறன் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதாவது காமம் அதிகமாக உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முறையற்ற காமம் இந்த கேட்டையில இருக்கான். வயதுக்கு மீறிய நபர்களோட தொடர்பு வச்சுக்கணும்னு என்ன அந்த கேட்டைக்கு வருமா அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பிற தேசத்திற்கு நகரம் தன்மை, அடிமையாகுதல் போன்றதெல்லாம் இந்த கேட்டையில உண்டு அப்படிங்கிறத நம்ம இதனுடைய குணங்களை எடுத்துக்கணும். இப்ப கேட்டை அப்படின்னா ஒரு கடினத்தன்மை, பழக்கமில்லாத செயலற்ற குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டைக்கு. அப்ப இந்த கேட்டை நட்சத்திரம் இதனுடைய குறியீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஈட்டி முனை. ஒரு ஈட்டி இருக்குன்னா அந்த ஈட்டியினுடைய முனை மாதிரி அறிவு இருக்கும். ஈட்டியின் முனை அப்படின்னு சொல்றோம். காது குண்டலம், குடை, ஈட்டி முனைன்னு சொல்லலாம், அல்லது அன்பினுடைய முனை, அந்த முனை அப்படி கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது குடை, காதில் உள்ள குண்டலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தா அவங்களுக்கு இந்த தன்மை இவங்களுக்கு வந்துருது. எந்த பாவாதிபதி போய் இங்க உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆற்றல், இறையாண்மை அவங்களுக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம எதிரியை யாருனாலும் பார்த்துக்கிடுவோம்
அப்படிங்கிற கோட்பாடு வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா இந்திரன். தேவதைலாம் அதிதேவதைன்னா இந்திரனை சொல்லுகிறாரு. வியாசரை சொல்லுகிறாங்க, மகான்கள்ல வியாசர் அப்படின்னு சொல்றாங்க கேட்டை. இப்ப வரதராஜ பெருமாள் பகவதி அம்மன் கோயில் தஞ்சாவூர்ல இருக்கிற கோயில் தான் இந்த கேட்டைக்கு உகந்த கோயிலாக கருதப்படுது. கேட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோட்டை சுவர், காம்பவுண்ட் வால். அதாவது ஒரு கோட்டை சுவர், காம்பவுண்ட் வால்க்கெல்லாம் இந்த கேட்டையை நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஒருத்தருக்கு இப்ப கேட்டை நட்சத்திரத்தை ஒருத்தர் மனசுல சொல்றாரு அப்படின்னா ஒரு பங்களா, கோட்டை, ஒரு அரணை போல பாதுகாப்புள்ளது அப்படிங்கறத எடுத்துக்கணும். இது கேட்டை நட்சத்திரம். இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேட்டைன்னா புதன்ங்கிற கிரகம் இருக்கு, இதனுடைய அதிபதி. இது ஒரு ஆண்மான். எப்பயுமே ஆண்மான் ஒரு பெண்மான் கூடயே தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பெண்மான் முன்னாடி போக ஆண்மான் தான் என்ன செய்யும், பின்பக்கமே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் துணை இல்லாம பெண் துணை இல்லாம அது எங்கேயும் தனியா இருக்கவே இருக்காது. அப்ப அந்த கேட்டையை பிறந்தவர்கள் குடும்பத்தின் மேல பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ பெய்தா இருப்பாங்க கேட்டையில அப்படின்னு இருக்கிறது. இது சக்கரவானம்ங்கிற பறவைகளுக்கு உண்டு. புன்னை மரம், மரத்துல புன்னை மரம் இது கேட்டை. இது ராட்சச குணம், சாத்வீகமான எண்ணம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இது நாடியில வாழ நாடி இதுக்கு மரகத பச்சைங்கிற ரத்னத்தை நாம் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். மலர்கள்ல பன்னீர் ரோஜா, காஷ்மீர்ல இருக்கும் பன்னீர் ரோஜா அப்படின்னு எடுத்துக்கணும். இது காற்று தத்துவம் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இவருக்கு இது கேட்டை அப்படின்னு சொன்னாலே பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரமாக நம்ம பகை அப்படின்னு சொல்றோம். மரபணு தொடர்புல கேட்டை சந்திரனை சொல்லுகிறது. இந்த மரபணு தொடர்பு சொல்றோம்ல, மரபணு தொடர்பு என்பது என்ன அப்படின்னா இவர்களுடைய வம்சாவளியில் சேர்ந்தவர்கள அந்த இந்த கேட்டை நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரம் சந்திரனுடைய வம்சம் இருக்கும். உணவு சம்பந்தமானது, அதே மாதிரி தண்ணி சம்பந்தமானது, அம்மா மேல அதிகமான பற்றுள்ளவர்களுக்கு தான் இந்த அமைப்பு உண்டு அப்படின்னு இருக்கணும். யாராவது மரபணு சம்பந்தமா படிச்சிருக்கீங்களா? மரபணு ஜோதிடம் படிக்கலாம். ஐயா கோவிந்தராஜ் ஐயா படிச்சிருக்கீங்களா? படிக்கலாம். இல்ல படிக்கலாம். டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். சரி, அப்புறம் பார்த்துக்கிடுவாங்க என்னன்னு. சரி, இப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் போய் அமருதுன்னு வச்சுக்காங்களேன். லக்னம் போய் கேட்டை நட்சத்திரத்துல விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. ஆன்மீகத்துல போகணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கும், ஆனா ஒரு தடை இருக்குமா. கேட்டை நட்சத்திரத்துல லக்னம் விழுந்துச்சுன்னா ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும், ஆனால் ஒரு தடுக்கும் அப்படிங்கிறத. ஆனா சூரியன் இருந்தால் ஆசைகளை சுத்தரிக்கக்கூடியது. ஆசைகளை அப்படி சுத்தரிச்சிடும். அப்ப சூரியன் இருந்தால், கேட்டை இருந்தால் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும், ஆனா ஆசைகளை சுத்தரிச்சு ஆன்மீகத்துக்கு போகும். அப்ப இதே நேரத்துல செவ்வாய் இருந்தால் சந்திரன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது
ஆன்மீகத்துல அதிகமான நாட்டத்தை கொடுக்கும். ஆனா இடையில வந்து தத்தளிக்கும், மனசு வந்து தத்தளிக்கும். கேட்டைங்கிறது மனசு வந்து ஒரு ஊஞ்சல் ஆடும். சந்திரன் வந்து கேட்டையில் இருந்தால் ஆன்மீகத்துக்கு போயிட்டு இதை விட்டுருவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை இந்த கேட்டை, அப்ப இரண்டு மனசுடைய தன்மையை சந்திரன் இருந்தா கொடுக்குதுன்னு அர்த்தம். பொருள் மேல போறதுக்கு ஆசை இருக்கும், அருள் மேலையும் ஆசை இருக்கும்னு அர்த்தம். அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். மைக் ஆஃப் பண்ணிருங்க. அடுத்த புதன் இருந்தா மன நிம்மதி இன்மையை கொடுக்கும். எப்பயும் ஒரு மன நிம்மதியை அவர் திட்டாங்க. புதன் வந்து கேட்டையில இருந்தா மன நிம்மதிங்கிறது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்து குரு இருந்தால் ஆன்மீகத்திலையும் வாழ்க்கையில் வெற்றியை தரும். ஐயா செவ்வாய் சொல்லவே இல்லைங்க ஐயா. செவ்வாய் விட்டுட்டோமா? ஆன்மீகத்துல வந்து துணையை கொடுக்கும். எதுலங்க செவ்வாய்ங்களா? செவ்வாயில இருந்தா ஆன்மீகத்துக்கு எப்பயுமே அவருக்கு சப்போர்ட்டா இருக்குமா. செவ்வாய்ங்கிறது சொல்ல விரும்புறாது, அதனால அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவா இருந்துக்கிறோம். அவர்தான் ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய தகுதியாக அவருக்கு கொடுத்துரும். ஆனா குரு இருந்தா வெற்றியை கொடுக்கும். குரு இருந்துச்சுன்னா வெற்றியை தருகிறது. இப்ப சுக்கிரன் இருந்தா அதிக உலக ஆசைகளை கொடுக்கும். சுக்கிரன் அங்க இருந்தா உலக ஆசைகளை அதிகமாக தூண்டிவிடும். அடுத்து பாருங்க, சனி இருந்துச்சுன்னா ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி அதுல திருப்தி இல்லாம ஆன்மீகத்துக்கு வந்துருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நிறைய போய் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்குவாங்க சனி இருந்துச்சுன்னா. ஆனா திருப்தி இல்லாம மறுபடியும் திரும்பி ஆன்மீகத்துக்கு போவார்கள். அப்ப புதன் என்ற நட்சத்திரம் 18வது நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆன்மீகத்துக்கு அதிகமான, ஏன்னா 12ஆம் பாவம் தானே மோட்சம். 12ஆம் பாவம்னா மோட்சம், 8ஆம் பாவம்னா துன்பம். ஆனா இது காலபுருஷனுக்கு எத்தனாம் பாவம்? 8. அப்ப இந்த கேட்ட இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து 8ஆம் பாவம் தானே இந்த நட்சத்திரம், 8ஆம் வீட்டுல தானே நட்சத்திர அந்த வீடு அதிபதி இருக்கு. அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. ராகு இருந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் துடிக்குமா, எல்லா வகையிலும் அனுபவிக்கணும் துடிக்குமா ராகு. ஆனால் கேது இருந்தா ஆன்மீகத்தில் திளைக்கிறோம், திளைத்து நிற்கும், திளைக்கும், ஆன்மீகத்தில் திளைக்கக்கூடியது. ஆன்மீகம் கண்டிப்பா அங்கே கேட்டையில் இருந்தால் ஆன்மீகம் வரும். அப்ப கேட்ட நட்சத்திரத்துல கேடு உட்காந்துதான் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆன்மீகம் வந்துருமா வராதா? கேட்டையில வந்து கேடு உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஆன்மீகத்தை நினைக்கிறோமோ இல்லையா, வந்துருமா இல்லையா? நீங்க என்ன கேள்வி ஆன்மீக சம்பந்தப்பட்டு கேட்டாலும் அதை உடனே பதில் வந்துடும். ஐயா ஐயா சொல்லுங்க. கேட்ட நட்சத்திரத்துல கேது இருந்தா அது நீங்க என்ன விதமான ஆன்மீக கோட்பாடுகளுக்கும் உங்களை கொண்டு போய் என்ன செய்யும், சேர்த்து விட்டுரும். அப்படிங்கிறத எடுக்கணும். புதன் இருந்தாங்க ஐயா, புதன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மன நிம்மதி இருக்காது. ஏன்? அங்கிருந்து 8ஆவது வீட்டு தானே அது புதன் இல்லையா? அப்ப அவருக்கு அந்த கிருமியை தருகிறது. அப்ப புதன் வந்து கேட்டையில் போய் அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்ல. அப்ப புதன் அமைஞ்சா படிப்பு எல்லாம் என்ன செய்யும், கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்படிங்கறது இந்த இடத்துல தான் எடுக்கணும். சுயசாரமா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நட்சத்திரத்துக்கு புதனுக்கும் நல்லதில்லை. அப்போ 4ஆம் அதிபதி போய் கேட்டையில இருந்தாருன்னா படிப்பு வராது. 4ஆம் வீட்டின் அதிபதியா இருந்தா அது என்ன கிரகம்னு பார்க்கணும் இல்லையா? ஓ சரிங்க.
அந்த 4ஆம் வீட்டின் அதிபதி என்ன கிரகமாகி போய் உட்கார்ந்தா அந்த கிரகத்தை எடுத்து அந்த நட்சத்திரமும் இந்த கிரகமும் சேர்ந்து 4ஆம் பாவத்துக்கு போகுமா? இல்லைங்க. இப்ப 4ஆம் பாவ அதிபதி ஒண்ணும் இல்லை, உங்களே நான் கேட்கிறேன். சிம்ம லக்னத்துக்கு கேது இருக்கா? மகம் கேது இந்த இருக்கு. கேது நட்சத்திரம் மகம் இருக்கா? இங்க வந்து கேது உட்கார்ந்து கேட்டையில. இப்ப பாவம் சொல்லுங்க. புதன். 1ஆம் பாவம்னா ஜாதகரா? ஆமாங்க ஐயா. கேட்ட கேதுல உட்கார்ந்து என்ன படிச்சிருக்கோம்? ஆன்மீகத்தில் திளைப்பாரா? ஆன்மீகத்தில் திளைப்பார். அப்ப ஜாதகருக்கு போயிடுமா? ஐயா ஒரு சந்தேகம். இப்ப நீங்க லக்னம் மட்டும் போட்டிருக்கிறீங்க, கேட்டைய கேது போட்டிருக்கிறீங்க, அப்ப ஒரு நம்ம ஜாதகர்னு எடுத்துக்கூடிய வாய்ப்புங்களா அதுல? ஏன் ஜாதகர் தான் சொல்றேன். ஜாதகர் வந்து 4ஆம் இந்த ஜாதகர் போய் இந்த நட்சத்திரமே கேது நட்சத்திரம் தானே. சூரியனுங்களையா? உயிர் புள்ளி தானே. ஓ, லக்ன புள்ளிங்களா? லக்ன புள்ளியே போய் உட்கார்ந்துதான் இல்லையா? சரிங்க சரிங்க ஐயா. அப்ப லக்ன புள்ளி உட்கார்ந்ததுனால அவருக்கு ஆன்மீகம் வந்து என்ன செய்யுது? சரிங்க. ரைட் ரைட். லக்ன புள்ளி கேட்டையில போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப கேட்டையில் உட்கார்ந்து இருக்குங்கிறதுனால ஜாதகர் ஆகிடுறாரு. லக்ன புள்ளின்னா ஜாதகர் ஆகிடுறாரு. அவர் கேட்டைங்கிறது ஆன்மீகம். லக்ன புள்ளின்னு இருக்குது நாள் உட்கார்றதுனால ஆகிடுவாரு. இப்ப பாருங்க, இதுக்கு எத்தனாம் இடம் அது? 8ஆம் இடம். அப்ப இந்த ஜாதகருக்கு அப்பாவுக்கும் இந்த லக்னத்தின் புள்ளிக்கும் ஒத்து வராதுல்ல? ஒத்து வராது. பாவ ரீதியாவும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துல ஒவ்வொரு பேர் இருந்தா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன், கோச்சார சந்திரன் எத்தனை நிமிஷத்துல போவாரியா? 17 நாள் 68 நிமிஷம். 68 நிமிஷம் பயணிப்பார். சரி, இது வல்லாரைக்கீரை கேட்டைனா வல்லாரைக்கீரை செரிப்பழம்லாம் அந்த கேட்டைக்கு வருது. எந்த வயசுல ஆக்டிவேட் ஆகும் பாருங்க. 7, 8, 24, 27, 28, 36 இத்தனை வயசுலயே ஆக்டிவேஷன் ஆகுமாறு கேட்டை மட்டும். 6 வயசுல 6 கட்டத்துல ஏற்படுது. இப்ப இவங்களுக்கு எந்த நோய் வரும் அப்படின்னா, பெண்ணா இருந்தா கர்ப்பப்பை, ஆணா இருந்தா பெருங்குடல், பிறப்புறுப்பு, நுரையீரல், மனம் பயா இருக்குமா? இந்த கேட்டையில வந்து நோய் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேட்ட நட்சத்திரத்துக்காக ஒரு விஷயத்தை அடுத்த விட்ட பலன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கேட்ட நட்சத்திரத்துக்காக என்ன செய்யக்கூடாதா? பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தானுங்கிற அகம்பாவம் இருக்கும். இவர் மனைவி சொல்லை கேட்டு நடக்கணும். கேட்டை நட்சத்திரம் மனைவி சொல்லை கேட்டு நடக்கணும். இவர் எப்பவுமே கேட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொருளை கவன முறையில் தான் பெறுவார்கள். கவன முறையில் ஒவ்வொரு பொருளாக பெறுவார்கள். இவர்களுக்கு ஆத்மா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இவர் எப்பவுமே யாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லாம அந்த விஷயங்கள்ல சொல்லி முடிஞ்ச பிறகுதான் அடுத்தவங்க சொல்லணும். இல்லைன்னா ஒரு நடக்காது. ஐயா, முக்கியமான பாயிண்ட். கேட்ட நட்சத்திரம் புரியுதா? மறுபடியும் சொல்லுங்க சார். ஒரு கேட்ட நட்சத்திரத்துக்காரர் வந்து நாளைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, நான் இன்டர்வியூ போறேன், நல்லா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. போயிட்டு அதை சக்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்லணும். இவர் சொன்னாருன்னா அது நடக்காது.
அடுத்தவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. புரியுதாயா? சரி, அப்ப கேட்ட நட்சத்திரம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, அடுத்த நட்சத்திரம் போலாமா? இது கேட்ட நட்சத்திரத்துக்கு என்ன சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், வயதுக்கு மீறி ஒரு லவ் இருக்குன்னு சொல்றோமா? வயதுக்கு மீறிய ஒரு லவ் ஏற்படும். முறையற்ற காதல். முறையற்ற காதல், பரமுறையற்ற காதல். முறையற்ற காதல் சொல்றது யாரு? ரோகிணி. பரமுறையற்ற காதல். முறையற்ற காதல் ரோகிணி. வரமுறையற்ற காதல் எது? அதாவது ஒரு டீச்சரை டீச்சர் மாணவனை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க, இது என்ன காதல்? இதுதான் வரமுறையா இல்லாதது. சரி, இப்ப மூல நட்சத்திரத்துக்கு போயிடுவோம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் அனுமான் இல்லையா? அனுமானுடைய குணம் என்ன தெரியுமாயா? இப்ப நம்ம ஒரு இடத்துல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பைய கையில வச்சிருந்தா பக்கத்துல இடிக்கிட்டே இருக்காங்கன்னா அவள மூல நட்சத்திரமா ஐயா? ஒரு தூரம் கீழே வைக்க மாட்டாங்க. அனுமான் என்ன செய்வாரு? எப்பயுமே கதாயத்தை என்ன செய்வாரு? தோல்ல வச்ச தோரல் எனக்கு வச்சுக்குவாரு. நீங்க உதாரணத்தை பார்த்திருப்பீங்க, குடை வச்சு போறவங்கள ஒரு சிலர் என்ன செய்வாங்க? அப்படி வச்சுக்கிடுவாங்க. அந்த மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் என்பது சேவை செய்யக்கூடிய நட்சத்திரம். இது ஒரு அழிவை தரக்கூடியது. மூலம் அப்படின்னா ஒரு அழிவு, அது வலியை கொடுக்கக்கூடியது, வலி கொடுக்கக்கூடிய ஒரு பெயினை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த மூலம். இது தன்னுடைய உருவம் அல்லது தன்மையை மாற்றக்கூடியது. அப்படி மாறிக்கணும் அப்படின்னு இருக்கணும். தரைமட்டம், தரைமட்டமான நட்சத்திரம். அடுத்து பகுத்தாய்வு செய்தால் ஏழையிலிருந்து பணக்காரன் ஆகிறது. திடீர்னு ஒருத்தர் பணக்காரன் ஆகுறாருன்னா அது மூல நட்சத்திரம் தான் காரணமாக இருக்கிறது. அதாவது உணர்ச்சிகளில் ஊசலாடக்கூடிய நட்சத்திரம், உணர்ச்சிகளில் ஊசலாடக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். அப்ப இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண் ஆகாதுன்னு சொல்றா இல்லையா? ஆண் மூலம் அரசாகும், பெண் மூலம் நிர்மூலம் சொல்றா இல்லையா? அப்ப மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை தருமா? வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குமா? மூல நட்சத்திரம். இப்ப மூல நட்சத்திரத்துல போய் சந்திரன் இருந்துட்டா, இரண்டாம் பாதமா இருந்தா அம்சத்துல உச்சமாகுமா? ஆமா சார், அம்சம். நாலாம் பாவமா இருந்தா ஆட்சி பெறுமா? ஆட்சி ஆகும். அப்ப பொருளாதாரத்தை மேன்மையை செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? மூலத்துக்கு, சந்திரனுக்கு. அப்ப மூணாம் பாவம் நாலாம் பாவமாக ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப மூல நட்சத்திரத்தினுடைய குறியீடை பார்ப்போம். எக்காலம்னு ஒரு கருவி பார்த்துக்கலாம். எக்காலம், நாதஸ்வரம், எக்கால கருவி. எக்காலம்னா அந்த பொண்ணு மாதிரி ஊதிட்டே போவா இல்லையா போருக்கெல்லாம் போகும்போது? ஆமா சார், வளவா இருக்கும் அது மாதிரி தானே சார்? எக்காலம். நாதஸ்வரம், அப்ப நாதஸ்வரம் நம் நாடத்திலிருந்து வரக்கூடிய சக்தி, அது மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு? நாதஸ்வரத்துல உண்டு. சிங்க வாள், சிங்கத்தினுடைய வாள். சிங்க வாழை யாரு தொட முடியுமா?
அனுமன் வாழத்தை தீ வச்சதுனால விலங்கு என்ன பண்றாரு? அழிச்சு போட்டாரு. அடுத்து பூரிகை அது வெஞ்சாமரம் வீசுற மாதிரி. அப்ப மூலத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், அவர்கள் யாரை நம்புறாங்களோ அவருக்கு எது வேணாலும் செய்வாளாம் மூலம். அப்ப மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த கடவுளை வழங்கணும்? அனுமானை வணங்கணும். அம்மனை வணங்கினால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப மூல நட்சத்திரத்துக்கு என்ன அசுர தேவதை அல்லது நிருதி என்ற சக்தியை வணங்க வேண்டும். சரி, இதுக்கு எந்த மகானியா? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வர கோயிலுக்குள்ள பதஞ்சலி முனிவர்னு ஒருத்தர் ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதிக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் போய் வாழ்நாள் ஒரு நாளாவது அங்க உட்காரணும். ஐயா, ராமேஸ்வரத்துல ராமநாதசாமி கோயில் இல்லைங்களா? அந்த கோயில்ல உள்ள போனாங்க, ரைட் சைட்ல இருக்கியா? அவருக்கு நம்ம சொல்லணும், மூல நட்சத்திரக்காக அங்க போய் அதை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம். நான் வருஷம் போயிட்டு வரேங்க ஐயா. பின்னாடி இருக்கு சார் அனுமாருக்கு அப்புறம் ராகு அந்த கால சர்ப்பம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கு சார். அல்லது திண்டுக்கல் பக்கத்துல கசவனம்பட்டி மௌனகுரு தெய்வத்தை அந்த மௌனசாமியார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை போய் நம்ம வழிபடணும். மூல நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக அங்க போய் திண்டுக்கல் போயிருக்கையா? போயிருக்கங்க ஐயா. ஒட்டஞ்சத்திரம் போற வழியில இருக்குது. ஒட்டஞ்சத்திரத்து போறதுக்கு முன்னாடியே அங்க அந்த கசவனம்பட்டி விளக்கு இருக்கும் பார்த்துக்கீங்களா? கன்னிவாடிக்கு பக்கத்துல இருக்குங்க. அங்க போகணும். பெரிய மகான் அவர் 1982 மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்துக்கு ஜோதியானார். அவர் ஒரு நிர்வாண கோலத்தில் இருந்தவர். அங்க மௌன குருன்னு போட்டிருக்க மாட்டாங்க ஐயா, நிர்வாண சாமியார்னு போட்டிருப்பாங்க. அவர்தான் மௌன குரு தான் நிர்வாண சாமியார். அவருடைய பாதத்தை நாம் பணிய வேண்டும். யார் பணியணும்? மூல நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்துக்காக போனா அவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னு இருக்கணும். பதஞ்சலி இந்த இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆன்மீகத்துக்கு போகணும், அல்லது யோகம் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும். அப்படி பண்ணா அவருக்கு சிறப்பை தரும் அப்படின்னு இருக்கணும். அரச மரம், வேப்ப மரம், இதெல்லாம் மூல நட்சத்திரத்துக்குரிய மரங்கள். பெண் நாய், மூல நட்சத்திரம்னா பெண் நாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் தானே. அதனால அந்த விநாயகர் அல்லது மகான்கள் இவருடைய சவாரிக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக போக வேண்டும். பாலுள்ள மரங்கள் எல்லாம் இந்த ஸ்தல விருட்சமான மரா அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. பாலுள்ள மரங்கள், இதை வழிபாடு செய்யணும். அதுக்கு போய் தண்ணி ஊற்றணும். செம்பருத்தி பூவை நாம் இறைவனுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது தாமச குணம், ராட்சச கணம். இது வாதநாடி. வைடூரியம் அப்படிங்கிறது இந்த மூலத்தினுடைய ரத்தினங்கள். மூல நட்சத்திரமா உடல்ல எந்த உறுப்புகளை சொன்னோம்? இடது விழா எலும்பு, இடது விழா எலும்பு. கேட்டு வலது விழா எலும்பு அப்படின்னு சொன்னோம். வெண் செங்கு மலர் காற்று தத்துவம் உள்ளது மூலம். இப்ப இந்த மூல நட்சத்திரம் மரபணு தொடர்பு என்ன சொல்றோம்? மூலம்னா
செவ்வாய். மரபணு தொடர்பு வந்து செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டுல வயதான பெண்கள் அல்லது திருமணமாகி பிரச்சனையா இருக்கிறவங்க, ஒரு கன்னியின் சாபம், இது கன்னி தெய்வம், இதெல்லாம் ஒரு திருப்புமாங்க ஐயா. பெண் சாபம். அப்ப மூலம்னாலே தெய்வீக நிலை, நேர்மையானவர்கள். லக்னம் இருந்தா தெய்வீக நிலை, நேர்மையானவர்கள் அப்படின்னு நம்ம இப்ப இப்ப அதே மாதிரி சூரியனும் இருக்கலாம். சூரியன் இருந்தாலும் சிறப்படையும். மூலத்தில் போய் சூரியன் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சிறப்படையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, எதுக்கும் சிறப்பான தருகிறது. ஒரு நல்ல நண்பர்கள்ல கிடைப்பாகலாம் சூரியன் இருந்தால். நல்ல நண்பர்கள், மித்திருக்கள் கிடைப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் இருந்தா. மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தா கண்டார்ந்த நட்சத்திரமாக இருப்பதனால் இவர்கள் என்ன செய்வார்னா, இவருடைய ஆன்மா அவஸ்தைப்படும். இப்ப சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆன்மா அவஸ்தைப்படும் அப்படின்னு. இப்ப மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு அவருடைய ஆன்மா எப்படினாலும் கஷ்டத்தை தான் படுகிறது. அதனாலதான் மூல நட்சத்திரத்துக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்ப கேட்டையும் கண்டந்த நட்சத்திரம். ஆனா இதுக்கு பவர் இதுக்கு கூடன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். கேட்டையை விட இதுக்கு பவர் கூட. பவர் கூட ரெண்டாம் இடத்துல. சரி, இப்ப செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் எப்பவுமே போய் நம்ம அப்படி சாமியாரை பார்க்கணும், மகான பார்க்கணும், அப்படி செய்யணும், உயர்வானம் போகணும்னா நினைப்பாரு. ஆனா அதை அடைய முடியாது. செவ்வாய் என்ன செய்யுது, உயர்வான நிலையை போய் ஒரு தரிசனம் பெறணும்னு நினைப்பாரு. ஆனா என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. உயர்வு அடைய முடியாம துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் செவ்வாய். ஆனா புதிய புதிய முயற்சிகள்லாம் செய்யறது யாரு, புதன். புதன் வந்து புதிய புதிய முயற்சிகள் செய்வாரு. அங்க போலாம், இங்க போலாம், இங்க வரலாம், இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு புதிய முயற்சி செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அவர் அடைய முடியாம தவிப்பார் அப்படின்னு சொல்றான். பாருங்க, குரு பார்வையில இருக்கக்கூடாதான். மூலத்துல இருந்தா போன பிறவியில குருவோட பெரிய பிரச்சனை செஞ்சிருப்பாராம். குருவோட ஒரு சண்டை ஓட்டுக்காக அர்த்தம். கடந்த பிறவி குருவோடு ஒரு பிரச்சனையை காட்டுகிறது. ஆனா பெண்ணா இருக்குன்னு வச்சுக்காங்க, ஒரு நல்ல கணவன் அமைவார். ஆனா குழந்தையோட பிரச்சனை பண்ணுவார். மூல நட்சத்திரத்துல பெண்ணு பிறந்துட்டா நல்ல கணவன் அமைவாரு. ஆனா எதோட பிரச்சனை பண்றாரு, குழந்தைகளோட பிரச்சனை பண்ணுவாரு. அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சுக்கிரன் இருந்தா பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த மூல நட்சத்திரம்னாலே எவ்வளவு முக்கியமான விஷயம். சுக்கிரன் போய் மூல நட்சத்திரத்துல உட்காரணும். உட்கார்ந்துட்டா உறவுகளில் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குமா. உறவுகள்ல குழப்பத்தை உண்டு பண்ணுமா.
அப்ப மூல நட்சத்திரத்துல என்ன செய்யக்கூடாது? சுக்கிரன் போய் அமர்வது சிறப்பல்ல. இப்ப சனி போய் உட்கார்றான்னு வச்சுக்கோங்க, இவருக்கு பரிகாரம் கிடையாதாம்யா. சனி போய் உட்கார்ந்தா இவர் இந்த பிறவியில எல்லாத்தையும் அனுபவிச்சே தரணுமா? கஷ்டம், மகிழ்ச்சி எதா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் இவர் அனுபவிச்சா தரணும், பரிகாரம் தேட முடியாதுன்றாங்க. அப்ப என்ன அது? பரிகாரம் இல்லாததால் இப்பிறவியில் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதை கர்மா சுட்டி காட்டுகிறது என்று சொல்றாங்க பாருங்க. பரிகாரம் இல்லாததால் இவருக்கு என்ன இல்லை, இந்த பிறவியில பரிகாரம் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு ஆகணும். அது நல்லதா இருந்தாலும் அனுபவிச்சுட்டு ஆகணும், நல்லது கெட்டதையோ அனுபவிக்கணும், விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்திலயோ ஆணோட ஜாதகத்துல சனி போய் உட்கார்ந்துருந்தா அவங்க எந்த விதமான பரிகாரம் பண்ண முடியாதுங்களா? பண்ணனாலும் பிரயோஜனம் ஆகாது. திருமணம் லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பண்ணா கதைக்கு ஆகாது. அவருக்கு அதுக்கு ஒரு ரெமெடி இல்லைன்னு சொல்றாரு ஒரு ரிஷி. அப்ப மூல நட்சத்திரத்தில் கர்மகாரகனாகிய சனி அமர்வது இந்த பிறவியை அனுபவிக்கிட்டு அவன் என்ன வந்திருக்கான்? ஜென்மம் எடுத்திருக்கான். என்ன எடுத்திருக்கான்? இப்ப ராகு உட்கார்ந்தா வளமையை தரும். ராகு போய் உட்கார்ந்தா வளமையை தரும், எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் கேது உட்கார்ந்தால் எல்லாத்தையும் கொடுத்து ஆன்மீகத்தின் வளர்ச்சியை தருவார். ஆன்மீகத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை தருவார். சரி, சந்திரன் வந்து கோச்சார் சந்திரன் எவ்வளவு நேரத்துல போவாரு? 6 நாள் 24, 7 நாள் 28 நிமிஷம் அதுல பயணிப்பாரு. இவருக்கு என்ன பழம்? கொய்யா பழம். அப்ப மூல நட்சத்திரத்துக்காரர்கள் கோயிலுக்கு போகும்போது என்ன பழத்தை கொண்டு போகணும்? கொய்யா பழம். கொய்யா பழத்தை கொண்டு போய் கொடுக்கணும். இவருக்கு எந்த வயசுல ஆக்டிவேஷன் ஆகுது? 25, 30, 64 வயசுல இது ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பைல்ஸ் வருமா? நோயில. அப்ப உழப்ப சாப்பிடக்கூடாது, கல்லீரல் நுரையீரல்லாம் பாதிக்க இருப்பதும், ரத்தத்துல பிரச்சனை வரும், அஜீரண கோளாறுல இந்த அதாவது இந்த மூல நட்சத்திரங்கிறது இடுப்பு பகுதியில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். மூல நட்சத்திரத்துக்கு ஒரு குணத்தை என்ன சொல்றாங்கன்னா, அள்ளி பிழைத்தால் வாழலாம். பொதுவான குணம். மூல நட்சத்திரத்துக்காக யாராவது போய் என்ன செய்யணுமா? மூல நட்சத்திரத்துக்காரர்கள தீயில எச்சரிக்கையா இருக்கணும், தீயில எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். இவர்களுக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனை வரும். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. இவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறது. இவருக்கு நிரந்தரமான நண்பரும் நிரந்தரமான எதிர்வியும் இல்லை மூலத்துக்கு. அதே மாதிரி ஒரு பொருளை எடுத்தால் அதே இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை அந்த குழந்தை வச்சுச்சுன்னா அது என்ன நட்சத்திரம்? மூலம். ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருளை கொண்டு போய் அங்கேயே போய் வைக்குமா? இந்த மூல நட்சத்திரத்துக்காரர் யாரு கூட போய் சேர்றாரோ அந்த நபருக்கு வெற்றி உண்டாகுமா? புரியுதா அந்த பாயிண்ட்? நண்பர்களுக்கு வெற்றி.
அப்ப மூலம் யாரோட சேர்கிறதோ அவர்களுக்கு அது வெற்றியை தரும். அப்ப மூலம் போய் அண்டி பிழைக்க வேண்டும், அடுத்தவனை வாழ வைக்கும், தானும் சகாயத்தை அடைந்து கொள்ளும். மூலம் சொன்ன வார்த்தை கேட்குமா? மூலம் கேட்காது அப்படின்னு சொல்லணும். அனுமாருக்கு சூரியனை போய் பிடிச்சு சாப்பிட போனாரா இல்லையா? யார் சொன்னதும் கேட்டாரா? கேட்கலங்க, கேட்க மாட்டாரு. ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவை மாற்ற மாட்டாரு மூலம். ஐயா இப்ப நீங்க சொன்னதுல இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பெண்ணாக இருந்து அந்த பெண்ணு திருமணம் ஆயிட்டாருன்னா வீட்டுக்காரோட சேர்ந்து தானே இருக்க போறாங்க. குழந்தை மேல பிரச்சனை வருது பாருங்க, குழந்தை கூட. ஓ, அவங்களுக்கு வெற்றியா இருந்தாலும் குழந்தைகிட்ட பிரச்சனை ஆயிரும். சரி சரி, அத ஒண்ணு கொடுத்து ஒண்ணு கெடுக்கிறாரு. சரிங்க சரிங்க. முதல் வந்து இந்த மூலம் என்ன செய்யும்னா சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்குங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம் கவிதா இல்லையா? மகாபாரதத்துல ஆஞ்சநேயர் வர்றாரா? ஏன் மகாபாரதத்துல ஆஞ்சநேயருக்கு வாய்ப்பு இருக்கா? பீமன் தானங்க ஐயா அவரு. பீமன் வாயுபுத்திரன், ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன். மகாபாரதத்துக்கும் ஆஞ்சநேயருக்கு தொடர்பு, ஆஞ்சநேயருக்கு தொடர்பு உண்டா? உண்டு சார், உண்டுங்க. உண்டு உண்டு உண்டு. எப்படி? கிருஷ்ணருடைய தேர்ல கொடியை வெற்றி கொடியை அனுப்பார். அவர் வந்து அந்த அவர் அனுமன் கொடியை கட்டித்தானே ஆறு வர்றாரு? அர்ஜுனன் வர்றாரு. எப்படி? அர்ஜுனன் என்ன நட்சத்திரம்? அர்ஜுனன் பிறந்தது உத்திரம். உத்திரம் சார், அர்ஜுனன் பிறந்த உத்திரம். எப்படி கொடியை கட்டுறாரு அப்படின்னா, பாஞ்சாலி வந்து ஒரு மலருடைய வாசனை அந்த பாஞ்சாலிக்கு நுகர்ந்துடுறான். அப்ப அனுமனை கூப்பிட்டு ஒரு மலர் எங்கேயோ ஒண்ணு காட்டுக்குள்ள இருக்கு, அங்க போய் அந்த மலர் எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறா. பீமன் போறான். அங்க போகும்போது ஒரு பெரிய வாள் மட்டும் கிடக்கு. அந்த வாழை போய் பாக்குறாரு, போறதுக்கு அடைஞ்சலா இருக்கு. அந்த வாழை போய் தூக்குறாரு. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டா அது மேல தூக்க முடியல, விட்டுறாரு. ஆனா அங்க படுத்து கிடக்கிறவரு ஆஞ்சநேயர். வாள், அவர் வாள் தான் கிடக்கு, அந்த மலரை பாதுகாத்து. அப்ப ஆஞ்சநேயர் கேட்கிறாரு, யாருப்பா? என் வாளை தொட்டு பார்க்க கூட தகுதி இல்லாத ஆயிரம் வாழை ஒண்ணும் செய்ய முடியாது, என் வாழையை தூக்குறியே நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. நான் அந்த மாதிரி பஞ்சவாண்டவர்கள், நான் வந்து பீமன் அப்படின்னா என் தம்பி தானே அனுமான் சொல்றாரு. வாயுபுத்திரன் இல்லையா, எனக்குள்ள பலம் உனக்கு இருக்குல்ல, அதனால இருக்க. ஆனா அந்த மலர் நீங்க என்ன செய்யக்கூடாது, இதை வந்து பறிக்க கூடாது, அண்ணன் அதுக்கு தான் காவலுக்கு படுத்து கிடக்கேன் அப்படின்னோன்னு பீமனுக்கு ஒரு என்ன வருது. என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பெரிய வீரனா இருக்காரு அண்ணன், இவங்க போருக்கு வாங்க, எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் உங்களை வர முடியாது, அதனால நீ என்னுடைய படத்தை கொடியில நான் உனக்கு கூடையே பயணிப்பேன், அந்த போர்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? சரிதானையா? சண்முகனையா நீங்க கொஞ்சம் மாத்திட்டீங்க. மாத்திட்டோம். புராணம்னால அதுதானையா? அல்ல அப்படி இல்ல, புராணம்னா அப்படி இல்லைங்க. பாதி கரெக்டு, மீதி வந்து வேற ஒரு நிகழ்வு நடக்கும். இவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு, நான் கூட இருக்கிறேன்னு. கிருஷ்ணர்
அனுமார் அர்ஜுனன் 3 பேர் சந்திப்பாங்க. ஆனா அர்ஜுன் தன்னோட வீரத்தை காமிக்கும் போது அனுமார ஜெயிக்க முடியலன்னு வேதனைப்படுவார். அப்ப கிருஷ்ணர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். கதாயத்தினால வச்சு தட்டுறார், இவர் அம்புல வச்சு தட்டுறார். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா ஜெயிக்க முடியலன்னு அர்ஜுனுக்கு வேதனை. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, இப்ப நீ போடும்பார். அனுமாரு கதாயத்தை வீசும்போது சக்கராயத்தை கீழே வச்சிருவாருங்க. ஜெயிக்க முடியாம அனுமாரு திணறுவார். நம்மள இந்த அளவுக்கு திணறடிக்கக்கூடியவங்க யாரா இருக்க முடியும்னு யோசிப்பார். அப்பதான் அப்போ கிருஷ்ணர் அவருக்கு அனுகிரகம் பண்ணி காமிப்பார். நான் தான் ராமனா இருந்தேன், இப்ப கிருஷ்ணரா இருக்கிறேன்னு சொன்ன உடனே தான் அனுமாருக்கு ராமரை யாரை கும்பிடுறதுக்கு விரும்பல. அதுக்கு பின்னாடி அவர் தான் இவருன்னு அந்த தோற்றம் உணர்ந்த பின்னாடி, அந்த ஞானம் கிடைச்ச பின்னாடி ராமனை நான் எதிர்த்து விட்டேன்னு நான் மன்னிச்சிருங்கன்னு அவர் கேட்பார். சரி, ரைட், ஒன்றும் தப்பு இல்லை, நடக்க போற யுத்தத்துக்கு உன்னோட சப்போர்ட் அவசியம், நீ வரணும். சரி, நான் வர்றேன். அப்ப எப்படி அந்த யுத்தத்துல தேர்ல நான் கொடியா இருக்கிறேன்னு சொல்லும்போது அப்படியே இருந்தார். ஏன்னா நான் யுத்தம் செய்ய போறதுல அர்ஜுனன் தான் செய்ய போறான். சரி, நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு நான் உதவியா இருக்கிறேன்னா அப்போ அந்த மாதிரி மாறுவார். பீஷ்மருக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ரெண்டாவது நடக்கூடிய நிகழ்வுல அர்ஜுனனுக்கு ஆஞ்சநேயருக்கு நடக்கூடிய இந்த சின்ன சிறு சண்டையில ஜெயிக்க முடியலன்னு 2 பேரும் வருத்தப்படும் போது கிருஷ்ணர் அங்க தோன்றி அவங்களுக்கு அந்த விஷயத்தை உணர்த்துவார். அதுக்கு முன்னாடி அவர் தேர்ல அமர்றார். சரி, அப்ப மூல நட்சத்திரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு நட்சத்திரமாக நாம எடுத்துக்கலாம். மூல நட்சத்திரத்துல ஒரு கிரகம் போய் நிற்கும் போது, ஒரு பாவாதிபதி நிற்கும் போது அது வல்லமை பெறுகிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப அண்டி படைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். அப்ப இவர் போய் யாரு கூட போய் சேர்றாரோ அவன் தானே வெற்றி அப்படிங்கிற கான்செப்ட நம்ம எடுத்துக்கணும். சரி, இவர் எப்பயுமே பொய் சொல்ல விரும்பாத ஒரு நட்சத்திரம் ஆமியா. அந்த மூலம் கொடுத்த வாக்கா காப்பாற்றுவதற்கு போராடும். அதான் மூல நட்சத்திரம். சரி, அடுத்த நட்சத்திரத்துக்கு போலாமா? பூர்வசாடா, அதாவது பூராடா. பூராடா எத்தனாவது நட்சத்திரம்? 20 சார். இந்த நட்சத்திரத்துக்கு பேரு வெற்றிகரமான நட்சத்திரம் என்று இருக்கும். இந்த நட்சத்திரம் நம்பிக்கை உடையது. வெற்றிகரமான நட்சத்திரம், ஒரு நம்பிக்கைக்குரிய நட்சத்திரம், சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நட்சத்திரம். இதுக்கு பேரு சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நட்சத்திரம். ஒரு காவல் பொறுப்பாளர், எதிர்கால நோக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அப்ப பூராடம் என்பது எதிர்கால நோக்கு இருக்கும். ஆற்றலை மதிக்கத்தக்க உயர்வாக இருக்கும். ஆற்றலை மதிக்கும். இவர் ஒரு சுத்திகரிக்கக்கூடியது, எதையுமே சுத்தப்படுத்தக்கூடியது. அதான் பூராடம். அப்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நட்சத்திரமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பூராட நட்சத்திரத்தில் தோன்றியவர் யாராவது சொல்ல முடியுமா? பூராட நட்சத்திரத்தில் தோன்றியவர் தான் இந்திரஜித்து. ராவணனுடைய மகன் இந்திரஜித், மேகநாதர், பிரகஸ்பதி, இவர்களெல்லாம் அந்த பூராட நட்சத்திரத்திலே தோன்றியவர்கள். ஒரு அளப்பரிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும். இந்திரஜித்தெல்லாம் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு திறமையானவர் அப்படின்னு நம்ம பிரகஸ்பதி குரு அப்படின்னு இதை எடுத்துக்கணும். மாட்டின் கொம்பு, மாட்டினுடைய கொம்பு. அந்த காலத்துல சண்டை போடுறதுக்குள்ள அந்த மாட்டு கொம்பு பயன்படுத்திட்டா. மான் கொம்பு, மாட்டை கொம்பு ஊதுறதுக்கு, போர் கருவிகள் இதெல்லாம் இந்த மாட்டின் கொம்பை பயன்படுத்திட்டாங்க.
கை விசிறி. பூராடம் என்றால் கை விசிறி. கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை அளவீடுகள் எல்லாம் பாகமானி, கோணமானி எல்லாமே இந்த பூராடம் ஒரு கணிவு, கணக்கு பார்க்கிறதுன்னு அளக்கிறது அப்படின்னு அர்த்தம். வர்ணம் தான் இதற்கு தேவனாக இருக்கிறாரு. பூராடத்துக்கு அழகர் மலையில் இருக்க ராமதேவர், அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவர் என்ற மகான் இந்த பூராடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இதுக்கு கோயில் வந்து அருள்மிகு ஆகாச புரீஸ்வரர் கடுவெளி கல்லணை அருகிலே உள்ள கடுவெளிங்கிற இடத்துல உண்டு அந்த கோயில். இந்த பூராடம் என்பது இடி மின்னல், மழை நீர் தவறு, கோபுரம், இதெல்லாமே இந்த பூராடத்தை குறியீடுகளாக நம்ம வச்சுக்கிறோம். அதை தேசங்களாக கூட வச்சுக்கலாம். வாய்க்காலு, மொத்த மாடி, நீரோடை, கால்வாய், நதி, இதெல்லாமே இந்த பூராடத்துக்குரிய இடங்கள். சதுப்பு நிலம், சபரிமலை, இதெல்லாம் பூராடத்துக்கு உரிய மலை அப்படின்னு எடுத்துக்கலாம். பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆண் குரங்கு. பூராடம்ங்கிறது ஆண் குரங்கு. ஆண் குரங்குக்கு ஏதாவது ஒரு குணம் சொல்ல முடியுமாயா? சேட்டை செய்யும் சார். சேட்டை செய்யும். வேற நம்ம என்ன ரியாக்ஷன் பண்றோமோ அது அப்படியே செய்யுமா? நம்ம என்ன செய்யறோம், கலர் தெரிஞ்சா அதே என்ன செய்யும், எரியும். அப்ப குரங்கு ஒரே இடத்துல இருக்காது, பார்த்துச்சீங்களா? தாவு இருக்கும். ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணை என்ன செய்யும், நோண்டிக்கிட்டே இருக்கும். கிராமத்துல கூட சொல்லுவாங்க, குரங்கு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வேலை இல்லையா? அதனால ஒரு குரங்கு. வஞ்சி மரம், கௌதாரி, வஞ்சி மரம், கௌதாரி என்ற பறவை. மனுஷகணம், ராட்சச குணம், பித்த நாடியை கொண்டது, வைரம். அப்ப பூராடம்னா பின்பகுதி, நம் உடல் உறுப்புல, நம் உடல் அவயங்கள்ல பின்பகுதியைத்தான் நாம் பூராடம் என்று சொல்கிறோம். விருட்சி மலர், காற்று தத்துவம், இது ஒரு விருட்சி மலரை குறிக்கிறது. பகை நட்சத்திரம் வந்து இதுக்கு ஆயிலியம் தான் பூராடத்துக்கு வந்து பகையாக கருதப்பட்டது. மரபணு தொடர்பு வந்து பூராடம் வந்து புதனுடைய மரபணு தொடர்புடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த புதன் நட்சத்திரத்துல, பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கலப்பு திருமணம், லவ் பண்றது, இதெல்லாம் அந்த பூராடத்துல இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். பூராட நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தால், லக்னம் செவ்வாய், ராகு, கேது இருந்தால் அதிகார வலிமை தரும். குழுவாக செயல்பட முடியாமல் தவிக்கும். அதிகாரத்தெல்லாம் வலிமை தருது, ஆனா அடுத்தவர்களோட இணைந்து போகக்கூடிய அந்த தடுக்கும் அல்லது தவிக்கும். ஏற்றுக்கிறாரு, மற்றவரோட இணக்கமா போறதுக்கு ஏற்றுக்கிறாரு. அடுத்து சந்திரன், புதன் இதெல்லாம் குழுவா செயல்படும். அதிகார வலிமை இருக்காது இவர்களுக்கு. குழுவா செயல்படும் இருக்கும், ஆனா அதிகார வலிமை இவருக்கு கொடுக்க மாட்டாரா?
குரு சுக்கிரன் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குருவும் சுக்கிரனும் பூராட நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். 80 நிமிஷத்துல இது கடக்கும். ஏன்னா இது 20 ஆண்டுகள் இருக்கிறதுனால 80 நிமிஷத்துல அது கடந்துவிடும். அப்ப பூராட நட்சத்திரத்துக்கு காளான், பூராடம்னா காளான், வெள்ளரி பழம் அப்படின்றத சொல்லணும். அடுத்தது எந்த வயசுல ஆக்டிவேட் ஆகும்? 8 வயசுல, 30 வயசுல, 64 வயசுல ஆக்டிவேஷன் ஆகிறது. இவருக்கு நோய் எப்படி நோய் வரும்? ரத்த சம்பந்தமான, இதய சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான நோய் கூட இவருக்கு வரலாம். இது பூராட என்ன செய்யும்னா மற்றவர்களை காந்த மாதிரி இழுக்க தன்மையுடையது. இப்ப பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூராடம் போராடும். சூழ்வாது இல்லாமல் பேசக்கூடியவர் தான் இந்த பூராடம். சூழ்வாது இல்லாமல் பேசுறது பேச்சல பூராடத்துல அந்த மாதிரி இருக்கும். இவங்க எதையும் ரசிப்பார்கள். தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா ரசிக்கக்கூடிய தன்மை உடையவர். அடுத்து கற்பூர புத்தி இருக்கும். அடுத்து காதல் திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை விட என்னன்னா மற்றவரை எளிதில் நம்பி ஏமாற்றக்கூடியவர். ஏமாறுவாரு, தானே ஏமாந்துருவாரு, ஏமாறக்கூடியவர். மற்றவர்களை நம்பி ஏமாறுறாருன்னா பூராடம் அப்படின்னு மதிப்பு. அப்ப பூராடத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப லக்னம் இருந்தால் குழுவாக செயல்பட முடியாம தவிப்பார்கள் அப்படின்னு. இப்ப பூராடத்துக்கு இப்படி விஷயம் இருக்கு. சரி, அடுத்து உத்திராடம், உத்திரஷாடா அப்படின்னு சொல்றோம். இதை தோன்றியவர் சல்லியன். உத்திராடத்துல விநாயக பெருமான் அல்லது சல்லியன். சல்லியன் கேள்விப்பட்டிருக்க இல்லையா? கர்ணனுடைய ரதசாரதி. சல்லியன் முக்கியமான ஆளு. கர்ணனுக்கு அவனுக்கு எப்பவுமே என்ன ஆகும்? கிராஸ் ஆகாது ரெண்டு பேரும் இல்லையா? எது சொன்னாலும் சரி கர்ணன் இவர் எகன்ஸ்டாவே சொல்லுவார். சல்லியன் திறமையானவர். சரி, அப்ப விநாயக பெருமானும் உத்திராடத்தில் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் என்ன, இயல்புகள் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத வெற்றி. எதிர்பார்ப்பு இல்லாத வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம். இச்சாசக்தி, சகிப்புத்தன்மை. எப்ப இந்த நட்சத்திரத்திற்கு சகிப்புத்தன்மை உண்டு, நீதி இருக்கு, திறமையான ஒரு குழு மனப்பான்மையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அது குழு செயல்படாம முடிஞ்சிச்சு. இது குழுவா செயல்படக்கூடிய தன்மை இந்த உத்திராடத்துக்கு உண்டு. லட்சியத்தையும் இது ஒரு லட்சியத்தோட கூடிய ஒரு நட்சத்திரம். மோதலுக்கு பயன்படாத நட்சத்திரம். சண்டை ஓடுறதுக்கு ஒத்து வராது. உத்திராடம் சண்டை ஓடுறதுக்கு ஒத்து வராது அப்படின்னு இருக்கணும். இது தானாட்ட வெற்றி கிடைக்கும். அப்ப இதுக்கு வெற்றி என்பது தற்காலிகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தற்செயலாக அப்படி சொன்னா சரியாக இருக்கும். இதுக்கு யானை தந்தத்தை உத்திராடத்துக்கு சொல்றாங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் யானை தந்தத்தை வெள்ளியில்
மோதிரம் பண்ணி போட்டுக்கிடணும். ஐயா யானை தங்கம் கிடைக்குமா? கிடைக்காது சார். நம்ம ஏரியாலாம் எப்படி எவ்வளவு இருந்துச்சு ஒரு காலத்துல? முன்னாடி இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஒண்ணு இல்ல. யானையே காணாம. யானையே இல்ல. யானையே இல்ல. எல்லார் வீட்லயும் யானை தங்கம் யானை பல்லு எல்லாம் கிடைக்குங்களா? அப்ப அவர் பூசாரி வீட்டுல யானை தலையவே பாடம் பண்ணி வச்சிருந்தாரு சார். யாரு அவரு? பாண்டியா? பாண்டி பூசாரி வீட்டுல யானை தந்தத்துக்கு பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி நுழைவாதிலேயும் ஆனா இப்ப வச்சுருந்தா கொண்டு போய் இப்ப வச்சுட்டா கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்ல வெளியே வர முடியாது சார். அப்ப யானை தந்தத்தை யாரு போடலாம்? உத்திராட நட்சத்திரத்துக்காரரு போடலாம். போராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு போட்டா என்ன ஆகும்? கர்மா கழிமா சார். இல்ல, பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் தந்தத்தை போட்டால் என்ன ஆகும்? பொருளாதாரம் வருங்களா? பூராடத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமா வந்துருதுல்ல. சரி, உத்திராடம் வந்து ஒரு சின்ன கட்டி. உத்திராடம்ங்கிறது ஒரு கூண்டு மாதிரி. இப்போ போட்டுல வச்சுப்பாங்கல்ல கூண்டு மாதிரி, அவ சின்ன கட்டில ஒரு சின்ன குழந்தை படுக்கிற மாதிரி ஒரு கட்டில வச்சுப்பாங்க. பாத்துருக்கீங்களா? கிளிக்கூண்டு மாதிரி எல்லாம் இருக்குமா? குழந்தைகள் கீழே இல்லாத மாதிரி இருக்கும். கேள்விப்பட்டு பாத்துருக்கீங்களா ஐயா? ஐயா, உத்திராட நட்சத்திரத்திற்கு கிளிக்கூண்டுமா இருக்கக்கூடிய கூண்டு சின்ன கட்டெல்லாம் உத்திராடத்துக்குரிய குறியீடுகள். முரம், பல்கலைக்கழகம், பறவைகளுடைய சரணாலயம், இதெல்லாம் இந்த உத்திராடத்துக்குரிய. ஐயா குமாரையா, சார் சிவாஜி கணேசன் என்ன நட்சத்திரம்? தெரியலையா சார்? உத்திராடம். உத்திராடம்யா. முதல் படத்திலேயே கூண்டு வசம் வச்சினாரா இல்லையா? பராசக்தி. அவர் ஜென்ம தாரை எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த வசனம் இன்னைக்கு எல்லாரும் அதை நினைக்கிறாங்களா இல்லையா? கூண்டுக்கிளி அவுட் ஆச்சு. ஆனா கூண்டுக்கிளி அவுட் ஆகுது. யாரு நடிக்கிறாரு? எம்ஜிஆர் நடிச்சதுனால போச்சு. அவர் 2 பேருக்கும் பாருங்க நடிப்புல அவ்வளவு. ஐயா, உத்திராடத்திலிருந்து வேலை வரைக்கும் என்னங்க? ஏழு வருது சார். 7 என்ன? வேதனை சார். அப்ப சுவாமியோட போய் நடிக்கலாம், எம்ஜிஆர் போய் நடிக்கலாமா? நடிக்கக்கூடாது சார். அப்ப ஒரே படத்துல என்ன ஆயிடுச்சு? சண்டை வந்துருச்சு. பணம் சரியா அவருக்கு மார்க்கெட் இல்ல, அவுட். அப்ப அந்த இடத்துல பாருங்க, தாராபுரம் வேலை செய்தா இல்லையா? அவர் 2 பேரும் சாய் வரைக்கும் நண்பர்கள், எம்ஜிஆரும் சிவாஜியும். ஆனா வெளியே வந்து அவர் யாரு? எதிரி. பிறகு போய் சிவாஜி கணேசன் நான் நடிக்க போறேன்னு சொன்னா சிவாஜி என்ன சொல்றாரு? உங்க பெரியப்பா எம்ஜிஆர்ட்ட போய் ஆசிரியர் நடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது ரேவதி.
அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பறவைகளுடைய சரணாலயம். இப்ப பல்கலைக்கழகம் சொல்றோமா இல்லையா? உத்திராடம்ங்கிறது இப்ப அந்த சிலிப்பின்ல வேறுதான ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி சொல்றாங்க இல்லையா? இவர் சொல்லாம இல்ல, சுபாஷிவர் பல்கலைக்கழகம். அவர் வீட்டுல யானை தண்டை இருக்குங்களா? பாத்திருக்கீங்களா சிவாஜி வீட்டுல? ஐயா இருக்குங்க. வேட்டை செய்வது யானை தங்கத்தை வீட்டுல வச்சிருப்பாரு. இங்க வேட்டாம்பூருக்கு அடிக்கடி குடிக்கிறது வருவாரு வேட்டக்காரம்பூர்ல. ஆமா, அதாவது அந்த மயில் சார்ந்த பெரிய ஆளு எல்லாமே அங்க லிங்க் இருக்காங்க. வந்து மான் கறி சாப்பிடுறது, இந்த மற்ற கேளையாடு கறி சாப்பிடுறது எங்க வருவாங்க? வேட்டைக்காரம்பூருக்கு வருவாங்க. பங்களாவில் வந்து இருந்துட்டா எல்லாம் வந்துடும். கமலஹாசன் படம் எடுத்தாங்க, சொன்னபடி கேளு மக்கள் பண்ணாது ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? அங்க ஷூட்டிங் எடுக்கும்போது மயில்சாமி என்று பங்களாத ஷூட்டிங் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் முதல் கேட்டது மான் கறி வாங்கி சாப்பிட்டான். அந்த ஏரியா வந்து மான் அதிகமா இருக்குமாம்ல. அப்ப பிரம்மாதான் அதுக்கு உத்திராடத்துக்கு வந்து தேவர் பிரம்மன் படைப்பாற்றல் உள்ளது. கொங்கண சித்தார், உத்திராடம்னாலே திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தார் தங்கமாக்குறது, தங்கம் கொங்கணர். அருள்மிகு விந்தேஸ்வரர் கோயில் கீழப்பொங்குடி சிவகங்கை. பாருங்க, உத்திராட நட்சத்திரத்துக்கு கோயில் எங்க இருக்கிறாங்க? நாங்க பக்கத்து இருக்கிற ஊர்ல இருக்கு உத்திராட நட்சத்திரத்துக்காக. சிவகங்கையில இருக்கு. அப்ப துவைக்கக்கூடியது, சலவை செய்யக்கூடிய இடம் எல்லாம் இந்த உத்திராடம். சலவை செய்யக்கூடிய இடம் வண்ணாந்தரம் சொல்றோம் இல்லையா? உத்திராடம்னா என்ன அர்த்தம்? வண்ணாந்தரை. மகர ராசிக்கே வண்ணாந்தரன்னு பேரு. நதிக்கரை. ஈச்சனாரின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஈச்சனாரி கோயம்புத்தூருக்குள்ள பக்கத்துல. அதெல்லாம் உத்திராட நட்சத்திரத்தோட தொடர்புடையது. ஈச்சனாரி. ஈச்ச அங்க என்ன கோயில் ஃபேமஸ்? எப்படி எப்படி அமைஞ்சிருக்காருங்க உத்திராட நட்சத்திரம்? அந்த இடமும் அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா? யாரும் நினைச்சு பார்க்காதுதானே அமையுது. அவன் வச்சுக்கிறோம். அப்ப உத்திராடம் என்றால் சூரியன் என்ற கிரகம் மலட்டு பசு. உத்திராடம்னா மலட்டு பசு. பலாமரம், வலியன் என்ற பறவை பலாமரம். பலாம் பலகையை எழுத்து போடுவார்களா? பலாப்பலகை ஸ்பீக்கர் போடலாம், கட்டிலுக்கு போடலாம். பலாப்பலகையில உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா சிறப்பான சக்தி முக்தி அடையலாம். பலாமரத்தடியில் இருந்து இரவு 12 மணிக்கு எச்சைனி மந்திரத்தை உபதேசம் செய்தால் எளிய சித்தியாகும் சொல்லிட்டாங்க.
அதான் பலாமரத்தடியில் உட்கார்ந்து எச்சேனி மந்திரத்தை நாம் உச்சரிப்பு செய்தால் குறி சொல்லலாமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாசியில் வரும் ஐயா. வாசி யோகத்தில் இருக்கு. குறி சொல்லுதல் வாசியில உண்டு. சித்தியாகும். அந்த சிவன் சக்தி ஆக்கூடிய இடம் எதுனா வாசி தானே. சிவா வாசி. அப்ப பலாமலைக்கு பலாமரத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டு. அதோட கணக்கு பண்ணீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மை சூரியனுடைய காரகத்தை வந்திருக்குவாருங்க. ஆத்மாவை அது அந்த நிலைநிறுத்துறது இல்லையா? பலாமரம் மனுஷ கணம், ராட்சச குணம், சிலேத்மா உடம்பு, மாணிக்கம் தான் அதுக்கு ரத்தினம். உத்திராடத்துக்கு உடல் உறுப்புகள் எந்த இடம் சொன்னோம்? இடுப்பு. அப்ப மூலாதாரம் எங்கேயா இருக்கு? மையப்பகுதி தானே இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சம்மங்கி மலர், காற்று தத்துவம், பகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம். ஆனால் மரபணு தொடர்ந்து குரு பகவான், உத்திராடம் குரு பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அடுத்து இதுல சூரியன் லக்ன சூரியன் செவ்வாய் இருந்தால் ஒரு சூரியன் இங்க இருந்தனால ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும். எதிரையும் முதன்மையாக இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். உத்திராடத்தில் லக்னம் விழுவது சிறப்பு. உத்திராடத்தில் லக்னம் விழுவது சிறப்பு. சந்திரன் புதன் சுக்கிரன் இருந்தால் சவாலான சூழலில் தோல்வி அடைகிறார்கள். சவால் விடக்கூடாது. சவால் விட்டு வேலை செய்யக்கூடாது. தோற்று போயிடுறாங்க. குரு இருந்தால் சிறப்பானதாக செயல்படும். அப்ப உத்திராடத்தில் குரு இருப்பது சிறப்பு. சந்திரன் இருந்தாருன்னு செய்யுங்க. சந்திரன் புதன் சுக்கிரன் சவால் விடக்கூடாது. சந்திரன் புதன் சுக்கிரன் இருந்தால் சவால் விடுறாங்கன்னா தோல்வி அடைவார்கள். ஆனால் குரு இருந்தால் சிறப்பாக அடைவார்கள். சனி ராகு மட்டும் இருந்தால் நீண்ட கால போராடும். நீண்ட காலமா போராடக்கூடிய வல்லமை உண்டு. எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு இருக்கு. ஆனா கேள்வி இருந்தா ஒதுங்கி போயிடும். ஒதுங்கி போகக்கூடிய தன்மை இருக்கு. ஒரு ஓரம் கட்டி போயிடும். வேணாம், செயல்படுவதில்லை. அப்ப கேது மட்டும் உத்திராடத்தில் இருந்தால் ஒதுங்கி போகும் தன்மையால் அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஒதுங்கி போறதுனால அதுக்கு இருந்து நடக்காது, சோதிப்பதில்லை. அப்ப இது ஒதுங்கி போகிற குணம் இருக்கும். எதிரையும் தலையிடாது உத்திராடத்தில் இருந்தால். 24 நிமிஷத்துல அது தன்னுடைய பயணத்தை சந்திரன் பயணிப்பார். அப்ப இது என்ன பழம் சொன்ன? பலாப்பழம். இது எந்த வயசுல ஆக்டிவேஷன் ஆகுது? 12 வயசுல, 36 வயசுல, 44 வயசுல, 72 வயசுல இது ஆக்டிவேஷன் ஆகிடும். கண்டிப்பாக ஆகும். இதுக்கு உடல்ல
இதுல எவ்வளவு நோய் வருதுன்னா அந்த முழங்கால் ஜாயிண்ட் இருக்குல்ல, இவருக்கு அதுதான் பிரச்சனை வரும். ஜாயிண்ட்ல வருது, தோல் நோய் வரும். இது குடும்பத்தின் மீது அதிகமான பாசம்னா நட்சத்திரம். நன்றியை மறக்காதவர்கள். இவருக்கு மலை அடிவாரத்தில் சொத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்திராடத்துக்கு இவருக்கு தண்ணீர் கண்டம், இவருக்கு கண்ணு பல்லு பிரச்சனை, காது சம்பந்தமான பிரச்சனை வரும். இவரு தாத்தா வெளியில் ஒரு ஊனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த உத்திராடத்துக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே அரசு வேலை பார்க்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களா உத்திராடம் அப்படின்னு எடுத்துக்கணும். தாத்தா வழியில பிரச்சனை, தாத்தா வழியில ஊனம் இருக்குமா, தாத்தாவின் வர்க்கத்தில் ஒரு ஊனத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்காங்க. அப்ப உத்திராடத்துல இவ்வளவு விஷயங்கள்லாம் உத்திராடத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, நட்சத்திரம் 4 நட்சத்திரம் பார்த்துருக்கோமா, போதும். அடுத்த விஷயத்துக்கு போய் ஐயா இன்னொரு நட்சத்திரம் பார்த்துருவோமா, எப்படி இன்னொன்னு சொல்லிடலாமா? திருவோணம் அருமையான நட்சத்திரம். சிரவணன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராவது சொல்லு. சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் வந்து திருவோண நட்சத்திரம். இவர் வந்து இந்த நெத்தி நிறைய பட்டை போட்டாங்கன்னா, ஒரு குங்குமம் வச்சு பட்டை போட்டாங்கன்னா சிறப்பு தருமாங்க. அவருடைய படத்துல எல்லாம் நெத்தியில பட்டை பார்த்த பாருங்க. அண்ணாமலை. மகாபலி அரசர திருவோணம் சார். ஆமா, திருவோணம். இவருக்கு கேட்கும் திறன் அதிகமா இருக்குமாங்கய்யா. ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா அப்படியே வச்சுப்பாங்க மனசுல. இப்ப சிவாஜி கணேசனுக்கு உத்திராடம்னா இது திருவோணம் இல்லையா? அப்ப உத்திராட நட்சத்திரம் இவருக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது? திருவோணத்துக்கு 27 வருதா? 27. அப்ப இந்த சிவாஜி கணேசன் சர்ச் பண்ணாலே இவருக்கு என்ன கிடைச்சிருது? முச்சி கிடைச்சிருமா? கர்மாவை போயிருமா? சிவாஜியை போட்டார்ல ஒரு படத்துல, படையப்பா. அப்ப உத்திராட அவருக்கு வேலை செய்வாருங்க. கவனிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. உத்திராடம் நல்லா கவனிப்பாங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரனுக்கு காமராஜர் யூனிவர்சிட்டியில ஒரு உத்திராட நட்சத்திரமும் திருவோண உத்திராட நட்சத்திரம் 3 4, திருவோணம் 1 2, இதுதான் அபிஷித்து நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் சோதிச்சு பார்த்திருக்காங்க. அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா இறையாற்றல் உண்டு, சக்தி உண்டு. ஒரு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை குழந்தைய எடுத்து, தவறுல குழந்தைய எடுத்து ஒரு இதுல விட்டோம்னா நேர பூஜை ரூம்ல போய் திருநெல் சட்டை தொழுதான். ஐயா பாருங்க, அப்ப தெய்வீக வழிகாட்டுதல். புத்திசாலியான நட்சத்திரம், நடன பேச்சு, எழுத்துத்திறன், தனித்திருத்தல், விடாமுயற்சி. உத்திராட எப்பயுமே அடுத்தவோட சேர்றதோட தனியா இருக்கிறது விரும்புமா. ஒரு விடாத முயற்சி இருக்கும். அப்ப
இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு குறியீடு என்னன்னா கால் சுவடு அப்படின்னா என்ன ஐயா? கால் சுவடு. சாமியார்கள குதிரை அப்படின்னு சொல்லு. கால் சுவடு அப்படின்னு சொல்றாங்க. காது விஷ்ணுவாதம், மொபைல் கம்பெனி எல்லாமே இந்த திருவோணம். இதனுடைய தேவதை, இதனுடைய தெய்வம் வந்து விஷ்ணு பகவான். திருவாரூர்ல வந்து தட்சிணாமூர்த்தி என்ற மகான், திருவாரூர் தட்சிணாமூர்த்தி. கலைஞருடைய குடும்பம் எல்லாம் தட்சிணாமூர்த்தி அந்த ஜீவ சமாதிக்கு பொறுப்புள்ளவங்க திருவாரூர். அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இதனுடைய கோயில். அப்ப திருவண்ணாமலை கோயில் குளமெல்லாம் கோயில் அப்படின்னால இந்த திருவோணம். திருவோணத்துக்காரர் வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடோடு இருக்க வேண்டும், கோயில் இடத்துக்கு போகணும், அவதான் ஜெயிக்க முடியும். ஸ்ரீரங்கப்பட்டணம், அப்ப திருச்சி, கொள்ளிடம், காவேரி எல்லாமே இந்த திருவோணத்துக்கு வந்துருது. சமுத்திரம், கடல், நீர்வீழ்ச்சி, அமிர்த தரசு, சமாதி, தியான மண்டபம், இசைப்பள்ளி, துளசி மரம், இது எல்லாமே திருவோணத்துக்கு வந்தது. அப்ப இயற்கையாவே அந்த ஆன்மீக சம்பந்தமான ஒரு தொடர்புகள் இந்த திருவோணத்துல இருக்கு. எங்க போயிடாரு இவரு திருவோணத்துக்காரு? இமயமலை சேர்ந்துறாரு இல்லையா? அப்ப திருவோணம்னா சந்திரன். இது ஒரு பெண் குரங்கு, உடனே முடிவு இருக்காது. எருக்கலஞ்செடி, பறவைகள்ல நாரை, எருக்கலஞ்செடி. எருக்கலம் பூவத்தானே எடுத்து யாருக்கு கட்டுறா? உத்தராடத்துல வந்து விநாயகர் கட்டுறாங்களா இல்லையா? அப்ப வெற்றி வர வேணும்னா நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு பொருளாதாரம் வேணும்னா எருக்கலம் பூ எடுத்துட்டு போய் அவருக்கு சாப்பிடுறோம். ஒரு ராட்சச கணம், ரஜோ குணம், சிலருக்கு நாடி. அப்ப திருவோணம்னா முத்து என்ற நவரட்சணங்களை பயன்படுத்தணும். அப்ப திருவோணம்னா மர்ம உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். சின்ன ரோஜா, திருவோணம்னா சின்ன ரோஜா. ரஜினி பாட்டுல வருதா இந்த ரோஜாங்கிற பாட்டு? சின்ன ரோஜா. காற்று தத்துவம் உள்ளது. இதுக்கு புனர்வசம் தான் பகை நட்சத்திரம் வருது. இதுக்கு சுக்கிரன் மரபும் தொடர்பும் ஆயிடுது. அப்ப லக்னம் போய் இந்த திருவோணத்துல வந்துவிட்டால் செயல்களை நடத்தி காட்டும், வலிமையும் தரும். ஒரு செயலை செய்யணும்னு நடத்தியும் காட்டும், அதுக்கு வலிமையையும் தரும். அப்ப லக்னம் விடுகலாம். சூரியன் வந்தா திணறும். திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் போய் விழுந்துருச்சுன்னா திணறும். திடத்தன்மை ஏற்றதல்ல, திணறும். அது திடத்தன்மை ஏற்றதல்ல. அப்ப சூரியன் விடக்கூடாது. திருவோண நட்சத்திரத்திலிருந்து 8வது அதிபதி இல்லையா ஐயா?
ஆமா சார், மகரத்துல இருந்து சின்ன 8. சந்திரன் இருந்தா ஒரு இலக்கை நோக்கி நகரும். கால இசையை பற்றி அறிந்து கொள்ளும். காலம் எப்ப சந்தர்ப்பம் வரும் என்று தெரிஞ்சுக்கிறோம் சந்திரன் இருந்தா. செவ்வாய் இருந்தால் தானே ஒரு பாதையை உருவாக்கிக் கொள்ளும். செவ்வாய் இருந்தா தான் ஒரு வழியை ஏற்றுக்கொள்ளும். செவ்வாய் இருந்தா. புதன், சுக்கிரன், குரு புதியவனை கற்கும் ஆர்வத்தை தருகிறது. நல்ல குருமாரிடம் போகும் வழியையும் தரும். புதுசா கத்துக்கிறோம். நல்ல குருமார்களை போய் தேடி அதன் மூலம் நாம் திருப்தி அடையணும்னு நினைக்கிறது புதன், சுக்கிரன், குரு. புதன் போய் திருவோணத்தில் உட்கார்ந்தா மொழி ஆற்றல் உள்ளதா இருக்கும். மொழியில் வல்லமை கொடுக்கும். நல்லா மொழி, தமிழ் மொழி, அவர் எந்த மொழி இருக்காரோ அந்த மொழியில் அவர் சிறந்து விளங்குவார். அப்ப சனி போய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்வில் குறிப்பிட்ட விஷயத்தில் சிறப்பாக சீராக இயங்க முடியாமல் இருக்கும். சனி போய் திருவோணத்தில் இருக்கக்கூடாது. சீராக இயங்க முடியவில்லை. அப்ப ராகுதேவர்கள் இருந்தால் நெடிய நீண்ட குறுகிய பயணத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். பயணத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். நீண்ட பயணம், நெடிய பயணம், குறுகிய பயணம் அப்படின்னு தன்னுடைய வழிபோக்கை சொல்லிட்டே இருக்கிறது தான் ராகு. அப்ப சூரியன் இருக்கும் போதுதான் திணறுது. சூரியன் சிறப்பானதாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். 40 நிமிஷத்துல அது அப்படியே பயணிச்சு போயிடுது. இதா என்ன பழம் அப்படின்னா சீத்தாப்பழம். திருவோணம் சீத்தாப்பழம், வெற்றிலை, இதெல்லாம் இந்த திருவோணத்துக்கு உண்டு. இது ஒரு நீர்த்தன்மையான உடம்பு. இது எப்போ ஆக்டிவேஷன் ஆகுறாங்க? 15 வயசுல, 35 வயசுல, 41 வயசுல ஆக்டிவேஷன் ஆகிறது. சரி, இது உள்ளுணர்வு மிக்க நட்சத்திரம். சமூக சேவையை செய்வதில் வல்லவர்கள். இசை, நடிப்பு இவற்றில் வல்லுநர்கள். சில நேரங்கள் முன்னும் பின்னும் வம்புல மாட்டிக்கிட்டு விழிப்பார்கள். சில நேரங்களில் வம்புதுங்களை மாட்டிக்கிடுவாங்க. திருவோணம். திருவோணம் எப்பயுமே விழிப்பா இருக்கணும். ஆனா உதவி செஞ்சாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திருவோணம் என்பது இவ்வளவு விஷயம். அப்ப திருவோணத்தை நாம பார்த்திருக்கோம். இதோட நட்சத்திரம் போதும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஐயா, ஐயா, சொல்லுங்க சார். டிஎன்ஏ பத்தி கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க சார். டிஎன்ஏ பத்தி பேசலாமான்னு கேட்கிறேன். பேசலாம் சார், பேசலாம் சார். இன்ட்ரெஸ்டிங், பேசலாம்.